Good morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது example 1.3 பார்க்க போகிறோம். example 1.3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா let a is equal to x belongs to n 1 less than x less than 4. b is equal to x belongs to w where such that 0 less than or equal to x less than 2. And c is equal to x belongs to n such that x less than 3. Then verify that the two divisions கொடுத்துருக்காங்க subdivisions. First division a cross b union c equal to a cross b union a cross c. Second a cross b intersection c is equal to a cross b intersection a cross c. இது 5 மார்க்ஸ் சம் ஓகேவா. சப்டிவிஷனில் ரெண்டையும் பிரித்து தனித்த செப்பரேட் சம்மாகவும் கேட்கலாம். சம்டைம்ஸ் ரெண்டையும் சேர்த்தே கூட 5 மார்க்கில் கேட்குறாங்க. சரிங்களா, வெரி வெரி ஈஸியான சம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசி அவங்க கொடுத்துருக்கதை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ணோம். அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம என்ன செய்கிறோம், கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறோம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுன்றது எங்கே இருக்குது, பிலாங்ஸ் டு என். ஃபஸ்ட்டு என்னன்னா என்ன, n ரெப்ரசன்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா, என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸில் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும், எஸ் வெரி குட், 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். எதில் போய் ஸ்டாப் ஆகும் அது நம்மளால் சொல்ல முடியாது. 1 2 3 எக்ஸட்ரா டு இன்ஃபினிட்டி. ஓகேவா, இப்போ இதில் இவங்க என்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுலேருந்து எது வரைக்கும் நம்மளை எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா 1க்கும் 4க்கும் இடையில் இருக்க எலமெண்ட்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம், 1 2 3 4 5 எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா. இதில் 1லேருந்து 4 வரைக்கும் அங்கே ஈக்குவல் டு கொடுக்கல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. ஒன்லி பிட்வீன் அந்த இடையில இருக்க நம்பர்ஸை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இங்கே இடையில என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 1க்கும் 4க்கும் இடையில ஒன்லி 2 நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஏல நம்ம என்ன நம்பர்ஸ் மட்டும் ரைட் பண்ணிக்கிறோம், 2, 3 2 நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதா, இது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அப்போ தான் நம்ம அடுத்து சம்குள்ளே போக முடியும். சரியா, இப்போ அடுத்து செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்க, b is equal to x belongs to w 0 less than or equal to x less than 2. நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்குது 0க்கும் 2க்கும் இடையில. இதில் 0க்கு நேராக ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, பட் 2க்கு ஈக்குவல் டு கொடுக்கல. அப்போ நம்ம 0வை எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்கக்கூடாது, 2வை எடுத்துக்கக்கூடாது. அண்டு ஒன் மோர் திங் இங்கே கவனிங்க, W கொடுத்துருக்காங்க. என்னன்னா என்ன நம்பர்ஸ்னு பார்த்தோம், நேச்சுரல் நம்பர்ஸ்னு பார்த்தோம். இப்போ டபிள்யூனா என்ன தெரியுமா, டபிள்யூனா என்னது, வெரி குட், ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும், குட், 0வில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். 0 1 2 3 எக்ஸட்ரா இப்படி போகும் இல்லையா. இதில் 0வை எடுத்துக்க சொல்லிட்டாங்க, பட் 2க்கு ஈக்குவல் டு கொடுக்கல. அப்போ 2க்கு முன்னாடி 0லேருந்து 2 வரைக்கும் 2க்கு முன்னாடி வரைக்கும் இப்போ என்ன நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், 0, 1. இப்போ பிங்கிற செட்டில் எத்தனை நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு, 2 நம்பர்ஸ் மட்டும் கிடைக்கிது, அதுதான் 0, 1. ஓகேவா. இப்போ அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிற செட்டை பற்றி பார்க்க போகிறோம். சிங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, c is equal to x belongs to n such that x less than 3. இங்கே என்னன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்னன்னா என்னென்னு தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸில் எப்படி இருக்கும் நம்பர்ஸ், 1 2 3 4 எக்ஸட்ரா இந்த மாதிரி போகும் இல்லையா. இதில் 3க்கும் லெஸ் வேல்யூ, 3யை விட லெஸ் வேல்யூ இங்கே எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ சிங்கிற செட்டில் எத்தனை நம்பர்ஸ் மட்டும் நம்ம ரைட் பண்ணால் போதும், 2 நம்பர்ஸ். we can write only 2 numbers 1 2. a is equal to 2, 3, b is equal to 0, 1, c is equal to 1, 2. இந்த ஏபிசியை நாம் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் சம்மாக கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியும், சம் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஏபிசிலேயே நாம் தவறுதலாக எடுத்துட்டோம்னா சம்மோட ஆன்சரும் நமக்கு என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே இந்த லெஸ் தென் ஆர் இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, இங்கே கொடுத்துருக்காங்களா, இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த ஈக்குவல் டு இருக்கா என்னன்றதை கொஞ்சம் கவனமாக நாம் பார்த்துக்கலாம்.
ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ். இந்த ஃபஸ்ட்டு சம்மை நம்ம எடுத்துகிட்டு செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் சி இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன செய்வோம்? ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஃபஸ்ட் செய்யணும். ப்ராக்கெட்டில் இங்கே என்ன இருக்குது? பி யூனியன் சி. இப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்னது? பி. அந்த பிங்கிற செட்டை ரைட் பண்ணணும். வேர் இஸ் பி? ஹியர் இட் இஸ். இந்த இருக்குது. பி இஸ் ஈக்குவல் டு 0,1 யூனியன் சி. சின்ற இடத்துல என்ன நம்பர் எழுதலாம்? 1,2. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணுறோம். யூனியன் என்ன செய்யணும்? ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அப்போ சேர்க்கும் போது 0, 1, 2. இந்த ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் எழுதக்கூடாது. திரும்ப திரும்ப வந்த நம்பரையே நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் ரைட் பண்ணக்கூடாது. ஸோ பி யூனியன் சியில் எத்தனை நம்பர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம்? 3 நம்பர்ஸ். தட் இஸ் 0, 1, 2. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு டோட்டலி ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன ரைட் பண்ணுறோம்? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெட்டர் இங்கே என்ன இருக்குது? ஏ. வேர் இஸ் ஏ? ஹியர். 2,3. அந்த 2,3 கொண்டு வந்து இங்கே நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஏ வந்து 2,3 கிராஸ் பி யூனியன் சி செகண்டாக இருக்குது. பி யூனியன் சி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 0, 1, 2. இந்த ரைட் பண்ணலாமா? 2,3 கிராஸ் 0, 1, 2. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் 1.1லேயே சொல்லியிருக்கேன் எப்படி கிராஸ் பண்ணி ரைட் பண்ணுறது. ஆர்டர்டு பேரை நம்ம ரைட் பண்ணணும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, புரியலைன்னா பென்சிலை வச்சு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நோட்டில் ரைட் பண்ணும்போது கோடு போட்டுக்கோங்க. 2,0 ரைட் பண்ணியிருக்கோமா? அடுத்து 2,1 ரைட் பண்ணியிருக்கோமா? நெக்ஸ்ட்டு வெரி குட் 2,2. அப்போ 2 வச்சு 3 நம்பர்ஸும் நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ 3 வச்சு ரைட் பண்ணணும். 3,0. நெக்ஸ்ட் 3,1 இந்த இருக்குது. நெக்ஸ்ட் 3,2 வந்துருச்சா? இப்போ நமக்கு எது முடிஞ்சிருச்சு? எல்ஹெச்எஸ் ஃபினிஷ்ட். எல்ஹெச்எஸ் சைடு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஆர்ஹெச்எஸில் நமக்கு எத்தனை ப்ராக்கெட் இருக்குது? 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. சரியா? அப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி. நாம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை எழுதணும்? ஏயை எழுதணும். கிராஸ் சிம்பிள் போட்டிருக்காங்களா? நாமளும் போட்டாச்சு. அடுத்து பி. பிங்கிற செட் எங்கே இருக்குது? 0,1 இந்த இருக்குது. ஏ 2 cross 3, பி வந்து 0,1. அப்போ 0,1 ரைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஏ கிராஸ் பியை கிராஸ் பண்ண போகிறோம். ஏ 2,3 ரைட் பண்ணிட்டோம். 0,1 வழக்கம் போல் ஆரோ மார்க் போட்டுங்க. 2,0 ரைட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு 2,1 ரைட் பண்ணிட்டோமா? இப்போ 3,0 இங்கே இருக்கா? அடுத்து 3,1 ஹியர். ஏ கிராஸ் பி ஃபினிஷ்ட். அடுத்து செகண்டை நம்ம என்ன ரைட் பண்ணணும்? என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் லெட்டர் ஏ இருக்குது, அதனால் நம்ம ஏயை ரைட் பண்ணியிருக்கோம். 2,3. அடுத்து செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது? சி. சியோட ஆன்சர் இங்கே என்ன இருக்குது? 1,2. ஸோ 1,2 ரைட் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 2 வச்சு ஆரோமர் போட்டுங்க. 2,1. அடுத்து என்ன செய்யணும்? 2,2 இந்த இருக்குது. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? 3,1. அடுத்து 3,2. ஓகேவா? இப்போ முடிஞ்சா என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும்? யூனியன் பண்ணணும். நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? யூனியன் பண்ண போகிறோம். எப்படி யூனியன் பண்ணலாம்? யூனியன்னா என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ரைட் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆன்சரை ஃபுல்லாக நாம் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு யூனியன் சிம்பிள் போட்டு ஏ கிராஸ் சியில் இருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் ரைட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். எழுதும்போது நம்ம என்ன கவனிக்கணும்? எழுதுன நம்பரையே திரும்ப எழுதக்கூடாது. 2,0, 2,1 இந்த இருக்குது.
2,0 2,1 இங்கேயும் ஒரு 2,1 இருக்குது. மறுபடியும் நம்ம எழுதக்கூடாது, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டோம். அப்போ திரும்ப வேண்டாம். அப்போ அடுத்து மிச்சம் இங்கே 2ல் என்ன இருக்குது, 2,2. அப்போ கொஞ்சம் அழகாக ஆர்டராக எழுதுகிறோம். 2,0 2,1 2,2. அடுத்து 3ல் பார்த்தோம்னா 3,0 3,1 இங்கே 3,1 வந்துருச்சா. அப்போ நம்ம திரும்ப எழுதலாமா, எழுதக்கூடாது. அடுத்து என்ன இருக்குது மிச்சம், 3,2. இதுதான் நமக்கு A cross B யூனியன் A cross Cயில் கிடச்ச ஆன்சர்ஸ். இப்போ இந்த ஆன்சரை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஆன்சரோட கம்பேர் பண்ணி பாருங்கள். 20 21 22 30 31 32. அதே ஆன்சர் இங்கே இருக்கா, இந்த இங்கே இருக்கு இல்லையா, 20 21 ஹியர் இட் இஸ் 20 21 22 30 31 32. போத் ஆன்சர்ஸ், ரெண்டு ஆன்சர்ஸுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் முடிஞ்சா. ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டோம். இதை ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சதை 1ன்னு எடுத்திருக்கோம். ஃப்ரம் 1 and 2 A cross B union C equal to A cross B union A cross C is verified. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் முடிஞ்சு. செகண்ட் சம்க்கு போவோம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருந்தாங்க, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. அதுதான், பட் இங்கே யூனியனுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஹெச்எஸ்ஸை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, A cross B intersection C இந்த இருக்கு இல்லையா எல்ஹெச்எஸ். அதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத தானே ஃபஸ்ட்டு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, B intersection C. பியோட ஆன்சர் என்ன இருந்துச்சு, 0,1. இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்கிறதுனால இன்டர்செக்ஷன் சிம்பிள். சி இருக்குது, சிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 1,2. இப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷனாக என்ன அர்த்தம், ரெண்டுலேயுமே இருக்கணும். அது பியில் இருக்கணும், சியில் இருக்கணும், ரெண்டுக்கும் காமனாக இருக்கணும். இப்போ காமனாக என்ன இருக்குது, 0 அங்கே கிடையாது, 1 மட்டும்தான் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. 2 ரெண்டுலேயுமே இல்லை. அப்போ நமக்கு கிடைக்கிற எலமெண்ட் வந்து எத்தனை கிடைக்கிது, 1 மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து எல்ஹெச்எஸில் மொத்தமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். A cross B intersection C. ஏங்கிற செட்டில் என்ன எலமெண்ட் இருந்துச்சு, 2,3. B intersection Cயில் இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 1. இப்போ இது ரெண்டையும் வச்சு நாம் கிராஸ் பண்ணணும். வழக்கம் போல் ஆரோ மார்க் கூட போட்டுக்கலாம். 2,1 ஒரே ஒரு எலமெண்ட்டு தான். அடுத்து 3,1 ஃபினிஷ்ட். 2 எலமெண்ட்டு தான் இங்கே கிடைக்கிது. சரிங்களா, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து நம்ம A cross B கண்டுபிடிக்கணும், A cross C கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இது நம்ம எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு டிவிஷனில் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதான். சரிங்களா, ஃபஸ்ட்டு டிவிஷனில் நம்ம A cross B கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ ரெண்டு சம்மையுமே ஒரே 5 மார்க்காக கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஆன்சரை மட்டும் எடுத்து ரைட் பண்ணால் போதும். சரியா, இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், செப்பரேட்டாக மறுபடியும் கண்டுபிடிக்கணும். A cross Bயோட நம்ம ஆன்சரை மட்டும் ரைட் பண்ண போதும். ரெண்டையுமே டிவிஷன்ஸை 5 மார்க்கில் ஒரே 5 மார்க்காக கேட்டிருந்தா நாம் மறுபடியும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. செப்பரேட் 5 மார்க்கை கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும், A cross Bயை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஆல்ரெடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, தெரியும்ல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து A cross C, அதனுடைய ஆன்சரும் இந்த இருக்குது. இப்போ இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் பார்க்கணும். நாம் போன சம்மில் என்ன பார்த்தோம், யூனியன் பண்ணோம். அப்போ இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் எழுதிட்டோம். இதில் ரிப்பீட்டட் எலமெண்ட் வராமல் எழுதணும் இல்லையா. இப்போ இதில் ரெண்டுலேயுமே இருக்கான்னு பார்க்கணும். 2,0 இங்கே இருக்குது, செகண்ட் செட்டில் இருக்கான்னு பாருங்கள். 2,0 ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் இருக்குது, அங்கே இல்லை. அப்போ நாம் எழுதக்கூடாது. இது ரெண்டுலேயும் இருக்கான்னு செக் பண்ணுறோம். 2,0 ரெண்டுலேயுமே இல்லை. 2,1 இந்த இருக்குது, 2,1 இங்கே. அப்போ ரைட் பண்ணிக்கலாம், ரெண்டுலேயுமே இருக்குது. 3,0 இருக்கா, அங்கே இல்லை. இங்கே தான் 3,0 இருக்குது, அங்கே கிடையாது. அப்போ இதுவும் வராது, 2,0வும் வராது. 3,1 ரெண்டுலேயுமே இருக்கா, எஸ் இருக்குது. அப்போ 3,1ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சரில் நமக்கு என்ன கிடைக்கிது, 2,1 3,1. ஏற்கனவே எல்ஹெச்எஸ்லேயும் நமக்கு என்ன ஆன்சர் தான் வந்துச்சு, சேம் ஆன்சர் வருதா, 2,1 3,1. ஸோ ஃப்ரம் 3 and 4 A cross B union C is equal to A cross B intersection A cross C is verified. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. 5 மார்க்ஸ் சம். புரியலைன்னா திரும்ப இந்த வீடியோவை போட்டு பாருங்கள். அதுக்கு மேலும் டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க. பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.